நமஸ்தே. இந்த வீடியோவில் பிராத்மிக் ஃபுல் புக் ரிவிஷன் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கேட்டாலே போதும். ஓரளவுக்கு நம்மளுக்கு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குன்னு பசங்களை போட்டு தொல்லை பண்ணாதீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் இருக்கிற ஒன்லைன் ஆன்சர் பார்க்கலாம். எஹு கியா ஹை, எஹு கலம் ஹை, இது பேனா. வகு கியா ஹை, அது என்ன? வகு மேஜ் ஹை. அப்படி பாருங்கள், கியா வகு மேஜ் ஹை? வகு மேஜ் ஹை. ஆமாம், அது மேஜை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாத் மேம் கியா ஹை, ஹாத் மேம் கலங்க. கையில் என்ன இருக்கிறது? பேனா இருக்கிறது. திவார் பர் கியா ஹை, சுவற்றில் என்ன இருக்கிறது? திவார் பர் கடி ஹை, கடிகாரம் இருக்கிறது. மேஜ் और कुर्सी कहाँ है? மேஜ் और कुर्सी जमीन पर का. மேஜையும் குர்சியும் சேரும் தரையில் இருக்கு. அடுத்தது பாருங்க, கமலா கஹாம் ஹை, கமலா மைதான் மேம் ஹை. காய் கஹாம் ஹை, गाय यहाँ है. कुत्ता कहाँ है? कुत्ता वहाँ है. नेक्स्ट பாருங்க, तुम कौन हो? நீ யார்? மேம் लड़का, நான் பையன். आप कौन हो? மேம் गोपाल हूँ. நீ யார்? நான் गोपाल. क्या आप वकील हैं? नहीं, மேம் वकील नहीं हूँ. நான் वकील இல்லை. सुधा देखो, मेज पर क्या है? मेज पर अखबार है. अखबार ना न्यूज़पेपर. सुधा देखो, वहाँ कौन है? वहाँ रवि है. அங்கு ரவி இருக்கிறான். मेज पर क्या है? மேஜையில் என்ன இருக்கிறது? मेज पर अखबार है. अखबार ना न्यूज़पेपर இருக்கிறது. भोपाल क्या खाता है? भोपाल आम खाता है. आम ना மாம்பழம். रवि और करीम कहाँ खेलते हैं? எங்கே விளையாடுகிறாங்க? ரவி और करीम मैदान में खेलती हैं. पिताजी कहाँ जाती हूँ? पिताजी बेंगलुरु जाते हूँ. नेक्स्ट, लता तुम यहाँ क्या करती हूँ? मैम यहाँ पढ़ती हूँ. நான் இங்கு படிக்கிறேன். गाय क्या पीती हूँ? गाय पानी पीती हूँ. பசு தண்ணீர் குடிக்கும். குத்தா क्या खाता हूँ? நாய் என்ன சாப்பிடும்? குத்தா பாத் खाता हूँ. பாத்னா சாப்பாடு, சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, சோறு தான் பாத். खाता हूँ. नेक्स्ट, दिनेश कहाँ से कलम लाता हूँ? दिनेश बाजा से कलम लाता हूँ. எங்கேருந்து பேனா கொண்டு வருகிறான்? கடைவீதியிலிருந்து. विजय क्या खाता हूँ? विजय सेब खाता. सेब ना एप्पल. वनजा तुम कहाँ पढ़ती हूँ? நீ எங்கே படிக்கிறாய்? மேம் காந்தி ஸ்கூல் में पढ़ती हूँ. நான் காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன். नेक्स्ट, शेखर का घर कहाँ है? शेखर का घर शाहर में. शाहर ना नगरम. शेखर का स्कूल कहाँ है? शेखर का स्कूल इंदिरा नगर में है. इंदिरा नगर ல இருக்கிறது. बाग में कौन है? बाग में स्कूल के लड़के हैं. बाग தோட்டத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. नेक्स्ट, तुम्हारा नाम क्या है? உன்னுடைய பேர் என்ன? मेरा नाम दिनेश है. என்னுடைய பேர் தினேஷ். गाड़ी कहाँ से आती है? गाड़ी வண்டி எங்கேருந்து வருகிறது? बाजार से கடைவீதியிலேருந்து வருது. मैदान कहाँ है? मैदान स्कूल के पास है. पासना அருகில் அப்படின்னு சொல்லி. 1 ना 1, 2 ना 2, 3 ना 3, 4 ना 4, 5 ना 5, 6 ना 6, 7 ना 7. சரியா? 8 ना 8, 9 ना 9, 10 10, 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15, 16 16, 17 17, 18 18, 19 19, 20 20, 21 21, 22 22, 23 23, 24 24, 25 25, 26 26, 27 27, 28 28, 29 29, 30 this, 31 31, 32 32, 33 33, 34 34, 35 35, 36 27, 37 37, 38 38, 39 39, 40 40, 41 41, 42 42, 43 43, 44 44, 45 45 45, 46 46, 47 44, 48 48, 49 49, 50 50. बाव सवा सवा 2, सवा 3, सवा 4. आधा डेट डाई 3.5, 4.5. पाउंड पाउंड 2, पाउंड 3, पाउंड 4, पाउंड 5.
வந்தனா போயம் ராம நரேஷ் திரிபாடி. இவரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நிந்தான்னு ஆரம்பித்து தீஜேன்னு முடியும். இடம் இந்த பகுதி வந்தனா என்ற பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடலை இறைவன் பிரார்த்தனை செய்வதாக பாடலாசிரியர் அமைத்துள்ளார். பொழிப்புரை எக்ஸ்பிளனேஷன். கவிஞர் நாங்கள் யாரையும் தூற்றக்கூடாது, யாரிடம் ஒரு பொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது, எங்கள் ஞானத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். இப்பாடலில் பாடலாசிரியர் திரு ராமநரேஷ் திரிபாடி இறைவனிடம் ஞானத்தை அளிக்குமாறும் பொறாமை, மற்றவர்களை நிந்தனை செய்தல் ஆகிய துர்குணங்களை நீக்குமாறு வேண்டுகிறார். பலவான் பனு செகண்ட் போயம். பலவான் பனோவில் ஸ்டார்ட் பண்ணி ஹனுமான் பனோன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டோடது இடம் இந்த வரிகள் பலவான் பனு என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது. பொருள். இந்த கவிதையில் கவிஞர் நாம் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மிடம் நீ பலசாலியாக வேண்டும், பாரத தாயின் பெருமையாக வேண்டும், நீ வீரனாகவும் பலசாலியாகவும் ஆக வேண்டும், நீ பெரும் பலசாலியான அனுமனை போல ஆக வேண்டும் என்று கூறுகிறார். செகண்டு தனவான் பனுவிலிருந்து சுஜான் பனு வரையும் வரும். இடம் இந்த வரிகள் பலவான் பனு என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது. பொருள். இந்த வரிகள் கவிஞர் நம்மை தைரியசாலியாகவும் கம்பீரமாக, நேர்மையாக மற்றும் நாகரீகமுடையவராக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். நாம் நல்ல நடவடிக்கைகளை கொண்டவராகவும் சிறந்த மனிதராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். சோட்டா சா தீப் ஜலாதோ தேர்டு பாருங்கள். தேர்டு போயங்கா. கொஷின் இப்படி தான் வரும். பின்னா ருக்கியலேருந்து படா ஹோ ஜாயகாலாம் முடியும். சரியா? இடம் பாருங்கள். இந்த வரிகள் சோட்டா சா ஜலாதோ என்ற கவிதையில் இருந்து அளிக்கப்பட்டுள்ளது. பொருள். இந்த வரிகள் கவிஞர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நாம் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் நமது இலக்கை அடைந்து விடலாம். பெரிய செயல்களை சாதிக்க நமக்கு பொறுமை வேண்டும். ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டுமெனில் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து பொறுமையாக வைக்க வேண்டும். நல்ல செயல்களை நாம் செய்து வந்தால் நமது நாடு சிறக்கும். दोहे सेवंथ பாருங்க. कंठस्थ மனப்பாடம். साधु ऐसा चाहिए जैसा सूप सुबाई, शार को कही रही तोता देट उठाई. கபீர்தாஸோடது. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த தோஹலை கபீர்தாஸ் சொல்கிறாரு, ஒரு சாது முரத்தை போல் இருக்கணும். முரம் நல்ல சத்தான தன்னுள்ள வைத்துக்கிட்டு மற்றவற்றெல்லாம் வெளியேற்றும். அதுபோல் சாது நல்ல விஷயத்தெல்லாம் வச்சுட்டு மற்றவங்கள தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லி சாதுக்களை பற்றி சொல்கிறாரு. செகண்ட் ஒன் பாருங்கள். ஜாதி ना पूछे साधु की पूछ लीजिए ஞான், मोल करो तरवार का पांडा रहन दो म्यान. கபீர்தாஸோடது. எக்ஸ்பிளனேஷன். கபீர் இந்த தோஹையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அறிவாளியிடம் பேசும்போது அவரது ஜாதியை பற்றி அறிய முற்படக்கூடாது, அவரது அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதை உதாரணத்துக்கு, வாள் ஒன்றை விலை பேசும்போது வாளின் தரத்தை தான் பார்க்க வேண்டும், அதன் உரையை பார்த்து தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தேர்டு பாருங்க. தருவர் பல் நஹீம் காத் ஹேம், தருவர் பியாஹிந்த் ना पान कही रहीम पर काज हित संबदी सज्जाहिद सुजान. மீனிங் பாருங்க. ஒரு மரம் தன்னுடைய பழங்களை அது உண்டு கழிப்பதில்லை. அதுபோல் ஒரு நதி தன்னோட நீரை அருந்துவதில்லை. இவைகள் உலகத்தாருக்கு ஆக இருக்கின்றன. அதுபோல் உயர்ந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவ செல்வத்தை ஈட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரஹீமோட போயம். फोर्थ वन. तुलसी मीठे वचन दो सुख उबाज जाहूँ और वसीकरण यह मात्र है परिहारू वचन கடோர். இது துளசிதாஸோடது. இதோட மீனிங் பாருங்கள். துளசி இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்று சொல்கிறாரு. துளசி அவர்கள் இனிமையான சொற்களை பேசணும், அதுதான் மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறாரு. மற்றவர்களை ஈர்க்க அரிய மந்திரம் இனிய சொற்கள் தான், எனவே கடுமையான சொற்களை புறக்கணித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அனாஜ் கிரெயின் தானியம். கரீதுனா ரூபாய் வாங்குதல். ஆபூஷன் ஜுவல் நகை. பைதா கர்னா டு ப்ரொடியூஸ் பயிராக்குதல். தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம். ஹட்டி போன் எலும்பு. ஜரூரத் நெசசிட்டி தேவை. கம்ஜோர் வீக் பலவீனமான. ஷரீர் பாடி உடல். மல்னா டு அப்டைன் கிடைத்தல். ஆப்பஸ் மேம் மியூச்சுவல் தங்களுக்குள். சட்டான் ராக் பாறை. சுவிதா ஃபெசிலிட்டி வசதி. விதேஷ் ஃபாரின் கண்ட்ரி வெளிநாடு. சீப் ஷெல் சிப்பி. லஹர் வேவ் அலை. புல்வாரி ஃப்ளவர் கார்டன் பூந்தோட்டம். சுட்டி ஹாலிடே விடுமுறை. பியார் அன்பு அஃபெக்ஷன். படாயி எஜுகேஷன் படிப்பு.
जानवर अनिमल மிருகம், आवाज சவுண்ட் ஒலி குரல், தர்வாலி கர்னா டு டேக் பாதுகாத்தல், ஜோத்னா உழுதல், தோப் பீரங்கி, பேந்தலூன் கால் சட்டை ஃபேண்ட், இம்லி புலி டர்மரிட், மஞ்சில் தளம் மாடி, சாபுன் சோப்பு, பர்த்தன் பாத்திரம் வெசல், விவாக் வெட்டிங் திருமணம், அந்தோலன் போராட்டம், ஸ்தாபனா எஸ்டாப்ளிஷ் நிறுவுதல், மோண்ட் திருப்பம், அஹிம்சா அகிம்சை, ராஷ்டிரபிதா தேச தந்தை. ஆப்போசிட் பாருங்க. गांव ஷஹர் கிராமம் நகரம், கரீதனா பீச்சனா வாங்குதல் விற்றல், தேனா லேனா கொடுத்தல் எடுத்தல், பனானா பிகட்னா உருவாக்குதல் உடைத்தல், ஆனா வருதல், ஜானா செல்லுதல், ஜுத்து சுத்து சுறுசுறுப்பான மந்தமான, ஜதா கம் அதிகம் குறைவு, டேட்டா சீதா டேட்டான சாய்ந்த சீதான நேராக, கம்ஜூர் பலவீனமான, மஜ்பூத் வலுவான, சூரியோதய சூரிய அஸ்தம் சூரிய உதயம் சூரிய மறைவு, சபரே காலையில் ஷாம்கோ மாலை, சுந்தர் அழகான, குரூப்னா அசிங்கமான கொடூரமான, தின் ராத் பகல் இரவு, விதேஷ் ஸ்வதேஷ் வெளிநாடு உள்நாடு, பகுத் கம் அதிகமான குறைவான, ஹாங்கே பீச்சே முன் பின், சோட்டே படே பெரிய சிறிய, நயா புராணா நியூ ஓல்ட், அச்சா புரா குட் பேட், கிம்தி ரஸ்தா விலை மதிப்பற்ற மலிவான, ஓஷியார் பேவகுஃப் புத்திசாலி முட்டாள், சமச்சாதார் புத்திசாலி, நா சமச்சா முட்டாள், பரி ஹல்க் கனமான லேசான, ஜல்தி தீரே தீரே வேகமாக மெதுவாக, இதர் உதர் இங்கே அங்கே, பீச்சே ஆங்கே முன்பின், பிகட்னா கரீதனா வாங்குதல் விற்றல், பேத்பாவ் சத்பாவ் பாகுபாடு சமத்துவம், ஆஜாத் சுதந்திரம், குலாம் அடிமை, அஹிம்சா இம்சா அகிம்சை வன்முறை, ஷஹர் நகரம் கிராமம், गाव கிராமம், ஷஹர் நகரம், गाव கிராமம்.